வந்து அடிக்கடி தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை அடிக்கடி தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும். வாரத்தில் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி வந்துக்கிட்டே இருக்கும் தலைவலி. அவங்களுக்கு புரியாது. அவங்க வந்து நம்ம என்ன உணவு சாப்பிட்டோம், நல்ல உணவு தானே சாப்பிட்டோம், நல்ல கழிவுகள் எல்லாம் வெளியே போச்சுதே, அப்போ ஏன் நமக்கு தலைவலி வருது, அடிக்கடி ஏன் தலைவலி வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போவாங்க. எப்போ பார்த்தாலும் பயப்படுவாங்க, எப்படா தலைவலி வந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட ஒரு மொபைல் ஃபோன் பார்த்தா தலைவலி வந்துடும். இப்படி வந்து தலைவலி பிரச்சனை வந்து அடிக்கடி அவங்க வந்துக்கிட்டே இருக்கும். அது காரணம் என்னென்னா, இந்த மலிவான உணவுகள்லாம் சாப்பிட்றோம்ல, நம்ம இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், இப்படி இந்த மாதிரி பேக்கரி உணவுகள், பேக்கரி ஸ்வீட்டு, இந்த மாதிரி சாப்பிட்றதுனால இந்த குப்பை உணவுகள் இதை சாப்பிட்றதுனால உடம்புலேருந்து கழிவுகள் முழுமையாக வெளியேறாமல் உடம்புக்குள்ளே குப்பைகளாக அது தேங்கிக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மலிவான உணவுகள்லேருந்து பிரித்தெடுக்கப்படுகிற அந்த சத்துலாம் இருக்குல்ல, அது ஒரு மோசமான சத்தாக தான் இருக்கும், நல்ல சத்தாக இருக்குது. அது வந்து ரத்தத்தில் கலக்கும். இப்படி ரத்தமே ஒரு குப்பையாக மாறிவிடும், குப்பை ரத்தமாக மாறிவிடும், அழுக்காக மாறிவிடும், அசுத்த ரத்தமாக அது மாறிவிடும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல உள்ள எந்த உறுப்புமே ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால் உடம்பு சூடாயிடும். இந்த உடல் வந்து ஒழுங்காக செயல்பட முடியாத அந்த நிலையில் உடல் வந்து இயங்குவதற்கே சிரமப்படும். அப்போது வந்து உடம்பு சூடாயிரும். ஏற்கனவே வந்து கழிவுகள் குப்பைகளாக முழுமையாக அந்த மலம் வெளியேறாமல் உடம்புக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கி அது வேற, அந்த தேங்கிய கழிவுகள், உடம்புக்குள்ளே தேங்குகிற கழிவுகள், இந்த மலிவான உணவுகளை சாப்பிடுவதால் உடம்புக்குள்ளே தேங்குகிற கழிவுகள் அது உடம்பை வந்து வெப்பமாகவே வச்சுருக்கும். அளவுக்கு அதிகமான வெப்பத்தோடையே இந்த உடம்பை எப்போதுமே வச்சுருக்கும். அந்த உடல் குளிர்ச்சியடைய விடவே விடாது. இது வந்து தலைவலியை ஏற்படுத்தும். அடிக்கடி தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இந்த குப்பை உணவுகளை வந்து சாப்பிட்றத நிறுத்தணும். இட்லி, பூரி, பொங்கல் உணவு, இதெல்லாம் வந்து பிரியாணி, மாமிச உணவு, மீன் உணவு, மசாலா உணவு, இதெல்லாம் வந்து சாப்பிடுவதை நிறுத்திட்டு நல்ல உணவுகள், அதாவது காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, பச்சை காய்கறி, பழங்கள், கீரைகள், கீரை கூட்டு, இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்ணும். அதே நேரத்தில் எப்போவும் பசிச்சா தான் சாப்பிட்ணும். பசிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. பசிச்சா கூட அது தேவையறிந்து தான் சாப்பிட்ணும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம பசிச்சா தான் சாப்பிட்ணும், அளவோடு சாப்பிட்ணும். இந்த விஷயத்த வந்து இயல்பாக நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ நீங்கள் மலிவான உணவுகளை சாப்பிட்றத நிறுத்திட்டீங்களோ, அப்புறம் நீங்கள் வந்து அந்த மலிவான உணவுகளை தவிர்த்து விட்டு நீங்கள் சாப்பிடுகிற எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் பசிச்சா தான் சாப்பிட முடியும். ஏன்னா அது உங்களை அடிமைப்படுத்தாது. அப்புறம் வந்து பசிச்சா தான் சாப்பிட முடியும், அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட மாட்டீங்க. உணவுங்கிறது நாம் உண்ணுகிற உணவு என்பது நமக்கு சிரமமாக இருக்கணும். அது ஒரு கஷ்டமாக இருக்கணும். உழைப்பு எப்படி கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையில், நல்ல விஷயம் செய்கிறது எதுவுமே கஷ்டமாக தான் இருக்கும். நல்ல விஷயம் வந்து ஈஸியாகவே இருக்காது. நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்றது ஈஸி. ஆனால் நல்ல உணவுகள் இருக்குல்ல, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை சாப்பிடுவதே உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். அதான் வந்து அளவுகோல். உங்களை அடிமைப்படுத்தாத உணவுகள் தான் நல்ல உணவுகள். அதை சாப்பிட்றதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அல்லது கடினமாக இருக்கும். ஒரு பாகற்காய் பொரியல், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடினமாக இருக்கும். மாமிச உணவுலாம் வந்து நீங்கள் விரும்பி அதில் ப்ரோட்டீன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு நீங்கள் தேடி போய் சாப்பிட்றீங்கன்னா அது உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகள். அதை போய் நீங்கள் ஆர்வமாக உடம்புக்கு நல்லதுன்னு நீங்கள் சாப்பிட்றீங்களா, அது வந்து பொய். உண்மையிலே நீங்கள் சொல்கிற பொய் அது. ஏன்னா அது வந்து சாப்பிடுவதுக்கு கொஞ்சம் கூட கடினமாக இருக்காது, எளிதாக இருக்கும். உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகள் தான் இந்த மீன், மாமிசம். ஆனால் உணவுங்கிறது அப்படிப்பட்டது கிடையாது. உணவுங்கிறது உண்பதற்கு எந்த ஒரு நல்ல செயலும் கடினமாகத்தான் இருக்கும். ஒரு நல்ல செயல், இப்போ நீங்கள் உண்ணுகிற உணவு, மாமிச உணவு எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அது அப்போ ஒரு நல்ல விஷயம். அப்போ அது நல்ல உணவாக இருந்தால் அது அந்தளவுக்கு எளிதானதா? ஒரு நல்ல உணவு, ஒரு மாமிச உணவு என்பது உண்மையிலே அது நல்ல உணவாக இருந்தால் அதை எல்லோரும் ஆர்வமாக தான் சாப்பிட்றாங்க, ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஒரு நல்ல உணவு என்பது உங்களுக்கு உண்பதற்கு அவ்வளோ எளிதாக இருக்காது. அதனால் நல்ல உணவுகள் எப்போவுமே உங்களுக்கு சாப்பிடுவதற்கே கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டு தான் நீங்கள் சாப்பிட்ணும். அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டிங்கனாலே எவ்வளோ உணவு சாப்பிட்றாரு பாருங்கள், நல்ல உணவு சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேர் கிடைக்கும். நீங்கள் மலிவான உணவுகளை, நீங்கள் கோழிக்கறி, பிரியாணி அதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க. உங்களை யாரும் பெருசாக உங்களை வந்து பெருமையாக நினைக்க மாட்டாங்க. சரியான சாப்பாட்டு பண்டாரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது நல்ல விஷயமா இருந்தால் நிறைய சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து பாராட்டு தானே கிடைக்கணும். இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் வந்து நல்ல உணவுகளாக இருந்தால் நீங்கள் நிறைய சாப்பிட்டா உங்களுக்கு பேர் தானே கிடைக்கணும், பாராட்டு தானே கிடைக்கணும், புகழ் தானே கிடைக்கணும்.
அப்போ ஏன் அவங்கள வந்து தூற்றுகிறார்கள், இகழ்கிறார்கள்? சரியான சாப்பாட்டு பண்டாரம், சும்மா அளவோடு சாப்பிடணும். அதுக்காக 10-12 இட்லியாக சாப்பிட்றது, 7-8 தோசையாக சாப்பிட்றது, பரோட்டா சாப்பிட்டா சரியான வயிறா, அது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா மற்றவங்க உங்களை வந்து கேலி பேசுவாங்க. அது வந்து கூச்சப்படக்கூடிய செயல். மலிவான உணவுகளை நீங்கள் நிறையா சாப்பிட்டீங்கன்னா அது கூச்சப்படக்கூடிய செயல், அது வந்து ஒரு கெட்ட செயல். ஆனால் நீங்கள் வந்து எதை சாப்பிட்ணுமோ அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, பச்சை காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்டாலே உங்களுக்கு பெருமை, புகழ் கிடைக்கும். நல்லா ஒரு இதை சாப்பிட்றதே கஷ்டம், ஆனால் நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல உணவு சாப்பிடுவார் அவர். இதெல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கே வந்து நிறைய உணவு சாப்பிட்டாங்கனாக்கா, ஏன்னா அங்கெல்லாம் அந்த மலிவான உணவுலாம் கிடைக்காது, உப்பு போட்டு சமைச்ச உணவுகள்லாம் அங்கே கிடைக்காது. அங்கே சாப்பிட்ற அனைத்து உணவுகளுமே நல்ல உணவுகளாக தான் இருக்கும். அங்கே ஒருத்தர் நல்ல உணவு சாப்பிட்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து பாராட்டு தான் கிடைக்கும். ஒருத்தர் வந்து அவர் நல்லா சாப்பிடுவாருங்க, உண்மையிலே அவர் வந்து சிறந்தவர், நல்லா சாப்பிடுவார், காய்கறிகள் பசிக்குதோ அவர் வந்து பசிக்குதுலேயே காய்கறியெல்லாம் நல்லா சாப்பிடுவார், காய்கறியெல்லாம் விரும்பி சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாராட்டு கிடைக்கும். பாகற்காயெல்லாம் அழகாக சாப்பிடுவார், டெய்லி ஒரு பாகற்காய் சாப்பிட்ருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து புகழ்வாங்க. சாப்பிட்டாலே அவங்க புகழ்ச்சி கிடைக்கும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் சாப்பிட்டாலே புகழ் வந்து கிடைக்கும். ஏன்னா சாப்பிட்றது கூட கஷ்டம், அங்கே வாழ்வதே கஷ்டம். அங்கே குடிசையில் தான் வாழ்வாங்க, செருப்பு கிடையாது, வெறுங்காலில் தான் நடக்கணும் ஓடணும், உங்களுக்கு வாகனங்கள் கிடையாது. அங்கே வாழ்ந்தாலே புகழ் கிடைக்கும். அங்கே வாழ்வதே கடினமான ஒரு விஷயம். குடிசையில் தான் வாழணும், எங்கே போனாலும் நடந்து தான் போகணும், ஓடி தான் போகணும், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அப்போ உடலை உறுதியாக வைத்துக் கொள்வார்கள், உறுதியாகத்தான் இருக்கும், வேறு வழியே இல்லை. விளையாடுவாங்க, டெய்லி விளையாடுவாங்க. அவங்க வாழ்க்கை முறையே பாராட்டுக்குரியது. அவங்க மகிழ்ச்சியாக தான் வாழ்வார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதே ஒரு பாராட்டுக்குரியது, ஒரு புகழ்ச்சிக்குரியது, புகழ் வாய்ந்தது. அது புகழ் வாய்ந்த வாழ்க்கையை வாழ்வாங்க. இன்றைக்கி நம்ம வந்து நிறைய காசு செலவு பண்ணி பெட்டில் படுத்தா உடனே எல்லோரும் அவர் பெட்டில் படுக்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து புகழ போகிறாங்க. யாரும் என்ன பெட்டில் படுத்தாக யாரும் புகழ மாட்டாங்க. அது வந்து ஒரு இகழ்ச்சிக்குரிய விஷயம். பெட்டிலெல்லாம் படுக்காதீங்க, தரையில் படுங்க அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அதுதான் நல்ல விஷயம். தரையில் படுத்தாதான் எல்லோரும் புகழ்வாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் கூட ஒருத்தர் தரையில் படுக்கிறாரு, பாய் விரித்து படுக்கிறாரு, எவ்வளோ தான் பணக்காரனாக இருந்தாலும் தரையில் உட்கார்ந்து சாப்பிட்றாரு அல்லது பாய் விரித்து படுக்கிறாரு அப்படின்னா அவரை வந்து புகழ தான் செய்வாங்க. ஆக வந்து உடலுக்கு எது ஆரோக்கியமோ அந்த செயல்களை செஞ்சால் தான் புகழ்ச்சி கிடைக்கும். மற்றபடி பெட்டில் படுத்தாலோ அல்லது ஏசி ரூமு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை போய் பிறட்ட பெருமையாக பேச முடியாது. நான் ஏசியில் தான் படுப்பேன், ஏசி இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது, நான் பெட்டில் தான் படுப்பேன், பெட்டு இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது, அப்படி எனக்கு யாராவது சமைச்சு தரணும், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் இப்படிலாம் சொன்னீங்கன்னா வெளியில் உங்களை எல்லோரும் சொல்லி சரியான பந்தா கேஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே இடத்துல என் சமையல் நானே சமைச்சு சாப்பிடுவேன், நான் தரையில் தான் பாய் வச்சு தான் படுப்பேன், பச்சை காய்கறிகளை தான் சாப்பிடுவேன், சோறு சாப்பிட மாட்டேன், பிரியாணி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து புகழ்ச்சி தான் கிடைக்கும். அப்போது நல்ல விஷயங்களுக்கு தான் புகழ் கிடைக்குமே தவிர நீங்கள் ரொம்ப அடிமையாகி கிடக்கிற இந்த மலிவான விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் மலிவான விஷயம், இகழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள். இந்த இட்லி பூரி பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்றதே இகழ்ச்சி தரக்கூடிய விஷயம். அதில் பெட்டில் படுக்கிறதோ இந்த ஆடம்பரம் இதெல்லாம் வந்து இகழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள், புகழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இதனால் நல்ல விஷயமே கிடையாது. நல்ல விஷயந்தான் உங்களுக்கு புகழ்ச்சியை தரும், ஆரோக்கியத்தை தரும். அதனால் வந்து இந்த மலிவான உணவுகள் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா குப்பைகள் ஒழுங்காக கழிவுகள் முழுமையாக வெளியேறாது. அப்புறம் அந்த மலிவான உணவுகளிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிற சத்து இருக்குல்ல, அது வந்து ஒரு மோசமான சத்து, கெட்ட சத்து. அது ரத்தத்தில் கலக்கும். ரத்தத்தில் கலந்து ரத்தமே அசுத்தமாகவும் விஷமாகவும் மாறிவிடும். ஒட்டுமொத்த உடம்பே நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த உடம்பே குப்பையாக மாறிவிடும். கழிவுகள் நிறைந்த உடம்பாக மாறிவிடும். ரத்தமே கழிவாக மாறிவிடும். கழிவு நீர் போல் ரத்தம் மாறிவிடும். அதனால தான் அடிக்கடி தலைவலி வர்றதுக்கு அதான் காரணம். அடிக்கடி உடம்பு சூடாயிரும். இந்த மாதிரி கழிவு ரத்தமாக மாறும்போது, ரத்தமே கழிவாக மாறும்போது, உடலே கழிவுகள் தேங்கும் போது ஒட்டுமொத்த உடம்பே அளவுக்கு அதிகமான வெப்பமாக மாறிவிடும். அடிக்கடி தலைவலி வருவதற்கு இது மிக முக்கிய காரணம். அதனால் நீங்கள் வந்து நல்ல உணவுகளை சாப்பிடுவோம். மலிவான உணவுகளை சாப்பிட்றதை நிறுத்திவிட்டு நல்ல உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா வந்து உடம்புல உள்ள அந்த கழிவுகள்லாம், அந்த ரத்தமெல்லாம் வந்து புதிதாக மாற்றப்படும். புதிதான ரத்தமாக அது மாற்றப்படும், நல்ல ரத்தமாக மாற்றப்படும். உடம்புல உள்ள கழிவுகள் வெளியே போகும், உடம்பு ஆரோக்கியம். நீங்கள் பச்சை காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டா உடம்பு சுத்தமாகும். அதே நீ உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, உடம்பு வந்து அசுத்தமாகும்.
உப்பு தான் எல்லா நோய்களுக்கும் காரணம். நம்ம உப்பு வந்து டெய்லி உணவுகளில் வந்து நம்ம உடம்புல அது கலந்துக்கிட்டே இருக்குது. அந்த உப்பு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்து சமைச்சு சாப்பிட்றோம்ல, அதுதான் வந்து மெயினாக உப்பு தான் வந்து நம்ம உடம்புல உள்ள நோய்களுக்கே காரணம். அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, உப்புலே வந்து மலிவான உணவுகளை சாப்பிட்ற நிறுத்திடுங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் நிறுத்திடுங்க. ஒரு காய்கறி கூட்டு அதை கூட உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுங்க. 50% தான் நீங்கள் அப்படி சாப்பிடணும். உப்பு போட்டு சமைத்த காய்கறி கூட்டு, காய்கறி பொரியல், கீரை கூட்டு, அப்புறம் வந்து வேக வைக்கப்பட்ட பயிறு, கிழங்கு, பருப்பு வகைகள் இதெல்லாம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுங்க. ஆனால் அது 50% தான் சாப்பிடணும். இன்னொரு 50% பச்சை காய்கறிகள், பழங்களை சாப்பிடணும். கடலைகள், பருப்பு வகைகள், பயிர் வகைகள் இதை பச்சையாக சாப்பிட்றதுக்கு பச்சையாக சாப்பிடணும். ஏன்னா பச்சையாக சாப்பிட்றது வந்து நீங்கள் 50% உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றீங்கள, இந்த காய்கறி பொரியல், காய்கறி அதனால் ஏற்படுகிற தீங்குகளை இந்த காய்கறி, பச்சை காய்கறி, பச்சை கீரைகள், பழங்கள் இது வந்து தூய்மை செய்யும். இந்த 50% நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுனால, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுனால ஏற்படுகிற தீங்குகளை இந்த காய்கறிகள் வந்து தூய்மை செய்யும். பச்சை காய்கறிகள் நீங்கள் சாப்பிட்றீங்க, பச்சை பழங்கள் இதெல்லாம் வந்து தூய்மை செய்யும். ஏன் வந்து அப்போ முழுக்கவே நம்ம பச்சை காய்கறிகள், கீரைகள், பழங்களை சாப்பிடலாமே அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நமக்கு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் என்பது தேவையாக இருக்கிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவானதற்கே உப்பு தான் காரணம். உப்பு கலந்த அந்த செயற்கையான சுவை இருக்குல்ல, அது வந்து நமக்கு தேவைப்பட்டது. அது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. நமது செயற்கையான ஆசைகளை எங்கிருந்து உருவாகிறது என்றால், இந்த செயற்கையான சுவையிலிருந்து தான் உருவாகிறது. உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடு என்பது ஒரு செயற்கையான சுவை கொண்டது. அந்த செயற்கையான சுவை தான் இந்த செயற்கையான இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கே காரணம். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கே அந்த செயற்கையான சுவை தான் காரணம். அது செயற்கையான உலோகங்கள் கண்டுபிடிப்பதற்கான ஆர்வம் இருக்குல்ல, உலோகங்களை அடிப்படையாக கொண்டு இயந்திரங்களை கண்டுபிடிப்பதற்கான ஆர்வம், உலோகங்களை பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதில் உலோகங்கள் இருக்குது, உலோகத்தின் பயன்பாடு இருக்குது. இப்படிப்பட்ட ஆர்வம் இருக்குல்ல, உலோகத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஆர்வமே ஒரு செயற்கையான ஆர்வம் தான். அதற்கு அந்த செயற்கையான ஆர்வத்திற்கு என்ன காரணம்னா, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அந்த செயற்கையான உணவுகள் தான் காரணம். அந்த செயற்கையான உணவுகள் தான், அந்த செயற்கையான உணவில் உள்ள அந்த செயற்கையான சுவை தான் நமது செயற்கையான வாழ்க்கையான இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கைக்கு காரணம். உலோகங்களை பயன்படுத்துகிற அந்த செயற்கையான ஆர்வத்திற்கு காரணம். உப்பு போட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிடல, பச்சை காய்கறிகளை தான் சாப்பிட்றீங்க, பழங்களை தான் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு உலோகங்கள் மீது உங்களுக்கு ஆர்வமே வராது. உலோகங்களை நீங்கள் வியந்தும் பார்க்க மாட்டீங்க. அதனால் பெரிய செயல்களை செய்து விடலாம் என்றால் கூட உலோகங்கள் வந்து உங்களுக்கு பெரிய வியப்பை தராது. உலோகங்களை நீங்கள் வந்து ரொம்ப வியந்தும் பார்க்க மாட்டீங்க, ஆச்சரியமாகவும் பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துவிடும். அதனால் உலோகங்கள் வந்து இப்போதைக்கு தான் நமக்கு பெருசாக தெரியும். ஏன்னா நம்ம எல்லா சாப்பாடும் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால தான் நமக்கு இந்த உலோகங்கள் வந்து பெரிதாக, உலோகங்கள் இல்லைன்னா நம்மளால் கற்பனையும் செய்து பார்க்க முடியாத ஒரு நிலை இருக்குது. அதே உப்பு போட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிடணும்னா உலோகங்கள் வந்து உங்களுக்கு வியப்பாகவே தெரியாது. உலோகங்களை அடிப்படையாக கொண்ட கருவிகள், இந்த வாகனங்கள், ஆறுவாய், ஈட்டி, கத்தி, சுத்தியல், கோடாரி இதெல்லாம் உங்களுக்கு வியப்பாகவே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து இது ஒரு மனநிலை சார்ந்தது. ஒரு செயற்கையான மனநிலை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த உலோகங்களை நாம் ரொம்ப வியந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த இயந்திரங்களை வியந்து நாம் பார்த்துட்ருக்கோம். இயந்திரங்களை நாம் ஏன் வியந்து பார்க்குறோம் அப்படின்னா, இந்த டிவியோ அல்லது கம்ப்யூட்டரோ அல்லது மின்விசிறியோ அல்லது வாகனங்களோ, காரு, லாரி, விமானம், கப்பல் இதெல்லாம் நாம் ஏன் வியந்து பார்க்குறோம் அப்படின்னா, நாம் வந்து இந்த செயற்கையான சுவை, செயற்கையான உணவு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், இந்த மாதிரி சமைக்கப்பட்ட உணவுகள், அதுவும் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், இந்த செயற்கையான உணவில் உள்ள செயற்கையான சுவை தான் அந்த செயற்கையான ஆர்வத்துக்கு காரணம். செயற்கையான ஆர்வம் என்பது என்ன? இயந்திரங்கள் மீது நமக்குள்ள ஆர்வம். உலோகங்கள் மீது, இயந்திரங்கள் எதுவுமே வந்து உலோகத்தால் ஆனது தான், உலோகத்தால் ஆனது தான். இந்த இயந்திரங்கள் மீது நமக்கு இருக்கிற ஆர்வம் இருக்குல்ல, அது ஒரு செயற்கையான ஆர்வம். அந்த செயற்கையான ஆர்வத்திற்கே செயற்கையான உணவு தான் காரணம். செயற்கையான உணவில் உள்ள அந்த செயற்கையான சுவை தான் காரணம். இந்த இயந்திர அறிவியல் உலகமே உலோகங்களால் உருவானது தான். உலோகத்தை வைத்து தான் நம்ம உருவாக்கணும். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் மீது நமக்கு ஒரு ஆர்வம், ஆச்சரியம், ஒரு வியப்பு இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த செயற்கையான உணவு தான் காரணம். செயற்கையான உணவில் உள்ள அந்த செயற்கையான சுவை, உப்பு போட்டு சமைக்கப்பட்ட அந்த உணவு, அதில் கிடைக்கிற அந்த செயற்கையான சுவை தான் காரணமாக இருக்கிறது. அதனால் உப்பு போட்டு தினமும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் வாழ்நாள் முழுதும். அது உடம்புல போயிட்டு அது வந்து செயற்கையான உணவு.
அதனால் அது இயற்கையான உணவு கிடையாது. நமது உடம்பு வந்து இயற்கையானது, ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவும் இயற்கையாக தான் இருக்கணும். ஆனால் நம்ம செயற்கையான உணவு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம். தினம் தினம் உப்பு வந்து உடம்புல சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால உடம்பு கெட்டு போய் நோய்கள் வருகிறது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த உப்பு போட்டு சமைச்ச உணவுலேயே மோசமான உணவுகளை தவிர்த்து விடணும். இதெல்லாம் ஆபத்தான உணவுகள், அதை நம்மை அடிமைப்படுத்தி விடக்கூடாது. அடிமைப்படுத்துகிற உணவுகளை இனம் கண்டு எதெல்லாம் நம்மை அடிமைப்படுத்துகிறது அப்படின்னு கண்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து தவிர்த்து விட வேண்டும். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, நூடுல்ஸு, ஐஸ்கிரீமு இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் தவிர்த்து விட்டு நம்மை அடிமைப்படுத்தாத உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை 50% சாப்பிடணும். மீதி 50% காய்கறிகள், பழங்கள், பச்சை காய்கறிகள், பழங்கள், அந்த மாதிரி கீரைகள், இதை மாதிரி பச்சையாக சாப்பிடணும். இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, அந்த பச்சையாக சாப்பிடுகிற உணவுகள் வந்து நம்ம 50% சமைத்த உணவுகள் இருக்குல்ல, உப்பு போட்டு சமைச்ச உணவுகளே கொஞ்சம் தரமான உணவுகள், அந்த உணவுகள் கூட நமக்கு நோய்களை தான் ஏற்படுத்தும். இருந்தாலும் அது நம்மை அடிமைப்படுத்தாது. அதனால்தான் நம்ம 50% ஒரு பச்சை காய்கறிகள், பழங்களை சாப்பிடணும் அப்படின்னா நம்ம இன்னொரு உணவு நம்ம அடிமைப்படுத்தக்கூடாது. சமைச்ச உணவு நம்ம அடிமைப்படுத்திச்சுனாக்கா உங்களால் 50% பச்சை காய்கறிகள், பழங்களை சாப்பிடவே முடியாது. இப்போ இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிட்றீங்களா, அதை சாப்பிட்டுட்டு உங்களால் 50% பச்சை காய்கறிகள், பழங்களை சாப்பிட முடியாது. முழுக்க 100% அதில் ஒரு 98% நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, சமைச்ச உணவுகளை தான் சாப்பிடுவீங்க. இந்த மலிவான உணவுகளை சாப்பிடுகிற வழக்கம் உங்களிடம் இருந்தால் நீங்கள் முழுக்க 98% இந்த சமைச்ச உணவுகளை தான் சாப்பிடுவீங்க. உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை தான் சாப்பிடுவீங்க. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதைத்தான் சாப்பிட்டுட்ருப்பீங்க. ஏன்னா அது உங்களை அடிமைப்படுத்துது. உங்களால் வந்து ஒரு கட்டுப்பாடோடு வைத்துக்கொள்ள முடியாது. 50% தான் இதை சாப்பிட்ணும் அப்படிங்கிற கட்டுப்பாட்டோடு உங்களால் வந்து சாப்பிட முடியாது. அப்போ வந்து ஒரு கட்டுப்பாடு என்பது இயல்பாகவே வர வேண்டும் என்றால், ஒரு உணவு என்பது உங்களுக்கு கடினமாக இருக்கணும், சற்று வெறுப்பாக இருக்க வேண்டும். அப்போது அந்த வெறுப்பு கடினமாக இருக்க வேண்டும் அப்படின்னா உங்களை எளிதாக இருக்கிற உணவுகளை தவிர்த்து விட வேண்டும். இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் உங்களுக்கு எளிதாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு எளிதாக இருக்கும், உங்களை அடிமைப்படுத்தும். அதை தவிர்த்து விட்டு உங்களுக்கு கடினமாக இருக்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்ணும். கடினமான காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு இதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தாது. அதுமாதிரி மாமிசம் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடலாம். முட்டை சாப்பிடலாம், காய்கறி பொரியல், கீரை பொரியல், இந்த மாதிரியான உணவுகளை மோர், தயிர், பால் இதை சாப்பிடுங்க. இதெல்லாம் உங்களை வந்து அடிமைப்படுத்தாது. இது 50% தான் சாப்பிட்ணும். இதையும் கூட நீங்கள் 100% சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிடாம காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கீரை பொரியல், கீரை கூட்டு இப்படி சமைத்த உப்பு போட்டு சமைச்ச நல்ல உணவுகள் நம்ம சொல்கிறோம்ல, உப்பு போட்டு சமைத்த தரம் உயர்ந்த உணவுகள், அந்த உணவுகளை நீங்கள் 100% சாப்பிட்டீங்கன்னா அப்போ கூட உங்களுக்கு நோய் வரும். ஆனால் அப்படி சாப்பிட முடியாது. 50% தான் உங்களால் சாப்பிட முடியும். இயல்பாகவே அந்த கட்டுப்பாடு உங்களுக்கு வந்துடும். அப்போ மீதி 50% உணவுகள் பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பச்சை கீரைகள் இதை சாப்பிடும்போது இந்த உப்பு போட்டு சமைச்ச தரமான உணவுகள் இருக்குல்ல, அதை சாப்பிடுவதால் ஏற்பட்ட ஒரு பக்க விளைவுகள், நோய்கள் எதாவது இருந்துச்சுன்னா இது வந்து குணப்படுத்திடும். இந்த பச்சை காய்கறிகள், பழங்கள் சாப்பிட்றீங்களா, அது வந்து கீரைகள், பச்சை கீரைகள், அது வந்து உங்களை வந்து உப்பு போட்டு சமைச்ச தரமான உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படுகிற பக்க விளைவுகளை, நோய்களை குணப்படுத்திவிடும்.